ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். பங்குனி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு உத்திரம் நட்சத்திரம் வர்ற நாள் பெரிய விசேஷமான நாள் தாங்க. இந்த நாளில் தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் முருகனுக்கும் தெய்வ யானைக்கும் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அதனால இது தெய்வங்களின் கல்யாண நாள் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுது. ஏப்ரல் 10ஆம் தேதி உத்திரம் நட்சத்திரம் மதியம் 12:24 தொடங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி பிற்பகல் 3:10 மணிக்கு நிறைவடையுதுங்க. இந்த நாள் முருகனுக்கு ரொம்பவே உகந்தது. பங்குனி உத்திரம் அன்று நிறைய பேர் காவடி எடுப்பாங்க, பால் குடம் எடுப்பாங்க. கல்யாணம் ஆகாதவங்க இந்த நாள்ல சாமி கும்பிட்டா சீக்கிரம் கல்யாணம் ஆகுங்க. இந்த நாள்ல சாமி கும்பிட்டோம் அப்படின்னா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இல்லாம சந்தோஷமா வாழலாம். பங்குனி உத்திரம் அன்று சிவன், விஷ்ணு, முருகன் அப்படின்னு எல்லா சாமியையும் நீங்க ஒரே நாள்ல கும்பிடலாங்க. பங்குனி உத்திரம் அன்று விரதம் இருக்கலாம், சுவாமியின் அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்கலாம், காவடி எடுக்கலாம், திருமண உற்சவத்தில் கலந்துக்கலாங்க. இந்த நாள்ல சாமி கும்பிட்டா நிச்சயம் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குங்க. இந்த நாள்ல பெண்கள் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு தாலி மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கோவில்ல நடக்கிற திருக்கல்யாண உற்சவத்துல கலந்துக்கிறது ரொம்பவே நல்லது. பங்குனி உத்திரம் அன்னைக்கு தாலி மாத்திக்கிட்டா கணவன் மனைவி உறவு ரொம்ப பலமாகும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல விரதம் இருந்தா பெண்கள் ஜாதகத்துல இருக்கக்கூடிய மாங்கல்ய தோஷம் கூட நீங்குங்க. கோவில்களில் சுவாமி திருக்கல்யாணம் நடைபெறும் நேரத்தை தெரிஞ்சுக்க அந்தந்த கோவில்களின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் அல்லது தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. பெரும்பாலும் சுவாமிக்கு திருமணம் நடக்கும்போது தாலி மாற்றிக் கொள்வது ரொம்பவே சிறப்புங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.